வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸோட லாஸ்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். எல்லாமே வந்து நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதை தாண்டி நிறையா இருக்குது. பட் நம்ம இப்போ பார்த்துருக்கிறதே வந்து போதும், மோர் தேன் எனஃப். நம்மளோட ரியல் டைம் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இதுவே போதும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மட் டேட். ஃபார்மட் டேட்னா என்ன அப்படின்னா ஃபார்மட் த டேட். ஓகேவா? ஃபார்மட் டேட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த நேம்லேயே இருக்குது, ஃபார்மட் த டேட். ஓகேவா? இப்போது டேட் ஃபார்மட் வந்து ஏகப்பட்ட ஃபார்மட்டில் இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்மட்டில் இருக்குது, சண்டே 26 மந்த்து. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்மட்டில் இருக்குது. இதே மாதிரி டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட பிக்டோரியோவில் உள்ள ஃபார்மட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் டேட் எடுத்தாலே நமக்கே தெரிஞ்சிடும். செலக்ட் கரண்ட் டேட்டு இது ரன் பண்ணாலே வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டானா இதுதான் ஆக்சுவல் ஃபார்மட். ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஃபார்மட் வேணாம், எனக்கு வந்து வேறு ஃபார்மட்டில் வேணும் அப்படின்னு மாற்றுறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபார்மட் டேட். ஃபார்மட் த டேட் இன்டூ டிஃப்ரெண்ட் ஃபார்மட். ஓகேவா? யூஸ் இட் டு சேஞ்ச் த ஃபார்மட் ஆஃப் த கிவன் டேட் வேல்யூ. என்னென்ன ஃபார்மட்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்மட். ஓகேவா? இயரு கேப்ஸ் ஒய்யாக இருந்தால் அது வந்து 4 டிஜிட்டு. இதுவே 2 டிஜிட்டாக இருந்தால் 2 டிஜிட் வேணால் ஸ்மால் ஒய். ஸோ மந்த்து எனக்கு வந்து இப்போது ஹையர் டேட் வந்து நம்ம ஓகே, நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை ரன் பண்ணுவோம். பட் அது போக வந்து நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் டேட் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஆக்சுவல் டேட்டு, டிஃபால்ட் டேட். ஓகேவா? ஃபார்மட் டேட்டு நான் வந்து அந்த கரண்ட் டேட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் மாற்ற போகிறேன். இயரு ஸ்பேஸு எம்மு, அதாவது மந்த்து ஸ்பேஸு டேட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார்மட் த டேட் வந்து நான் வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். சண்டே எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணும். கரண்ட் டேட் வந்து எனக்கு வந்து கிழமையோட பேர், அப்புறம் டேட்டு, அப்புறம் வந்து மந்த். ஓகேவா? இதை ரன் பண்ணலாம். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்மெட்டு. நம்ம வந்து இது சேஞ்ச் பண்ண ஃபார்மெட்டு. ஓகேவா? இந்த ஃபார்மெட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வந்துருக்கு? கேப்ஸ் ஒய்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் இயர் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு மந்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு 26 டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்ரிவியேட்டட் டே நேம், மண்டேவா டியூஸ்டேவான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே கேப்ஸில் போட்டிருந்தா ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ டே ஸ்பேஸு டி வந்து என்னது நமக்கு 2 டிஜிட் டே. ஓகேவா? ஸோ பினா மந்த்து. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து ஆக்சுவலாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து டே ஃபார்மெட். இது வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து யூசர்ஸ் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் வேணாம், எனக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் ஃபார்மெட்டில் கொடு அப்படின்னு சொல்கிறதான் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து நம்ம ஃபார்மட் டேட்டு. ஸோ ஃபார்மட் டேட்டோட இன்னொரு இது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சு செக் பண்ணலாம். செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேமு, ஹையர் டேட்டு. இதுதான் வந்து ஹையர் டேட் வந்து ஆக்சுவல் ஃபார்மெட்டில் உள்ளது. நம்ம வந்து அதை வந்து மாற்றலாம், ஃபார்மெட் மாற்றலாம். ஃபார்மெட் எனக்கு வந்து டே மந்த்து இயர் வேணும். ஓகேவா? டே மந்த்து இயர், அதாவது பர்சன்டேஜ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். டி மந்த் வந்து என்ன மந்த், எனக்கு வந்து மந்த் வந்து ஃபுல்லாக வேணும். ஓகேவா? ஸ்மால் எம். ஓகே, ஸ்மால் எம். இயர் வந்து எனக்கு வந்து நார்மலாகவே 4 டிஜிட்ஸில் வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹையர் டேட்டு. நம்ம ஃபார்மெட் கொடுத்துட்டோம். எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும், நமக்கு வந்து ஹையர் டேட் வந்து இந்த ஃபார்மெட்டில் வேணும். ஓகேவா? நியூ ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு அலைஸ் நேம் வச்சுக்கலாம். ஃப்ரம் HR.employees. என்ன எரர் வந்திருக்கு நமக்கு? ஓ சாரி, நம்ம வெறும் ஃபார்மெட்னு கொடுத்துருக்கோம் பாருங்க, ஃபார்மெட் டேட்டுன்னு கொடுக்கல. ஃபார்மெட் டேட்டு ஸோ வந்துருச்சா? 21/9. நமக்கு ஏன் ஃபுல் அப்ரிவியேஷனில் வரல? பி. ஓகே, கேப்ஸ் பி போடணும். இப்போது எம்முக்கு பதில் நம்ம வந்து கேப்ஸ் பி போட்டோம் அப்படின்னா சி 21 செப்டம்பர் 2005. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங்கோட
ஃபார்மட் டேட்டோட ஒரு முக்கியமான ஒரு யூஸ் கேஸ். ஓகேவா? இன்னொரு யூஸ் கேஸ் இருக்கு. நம்ம வந்து மே மாதம் எடுத்தோமா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதே இதை வந்து வேறு ஃபார்மட் டேட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HR.employees வேர் ஹையர் டேட் வந்து எனக்கு வந்து மே மாதம் ஜாயின் பண்ணுவாங்க கேட்டோமா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்மட் டேட் MAY B. ஓகேவா? நம்ம வந்து மந்த் மட்டும் எடுக்கலாம். ஹையர் டேட்டு ஃபார்மட் பண்ணிட்டோம். ஃபார்மட் பண்ணால் மந்த் மட்டும் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மேங்கிற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, சி அதே 6 பேர் வந்துட்டாங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸில் உள்ளது எப்படி? ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் யூஸ் கேஸ். ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து ஃபார்மட் பண்ணி நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபார்மட் டேட்டுங்கிறது வந்து ஃபார்மட்டை மாற்றுறது. ஓகேவா? பட் அடுத்த ஒரு பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா பேர்சிங் த டேட். ஓகேவா? இது நம்ம இது வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப க்ரூஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதில் வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்து ஹையர் டேட் வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயம் வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்காது, வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங் வேல்யூ மீன்ஸ் எப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டை கொடுத்துருவானுங்க 2025 26 01 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 01 26 2025 சொல்லிட்டு ஃபார்மேட்டில் இருக்கும். இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா YYY DD DDMM இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா MMDDYYY. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இதில் போய் ஒரு டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எரர் அடிக்கும். நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா டேட் வேல்யூஸில் தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அப்படி இல்லைனா ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இந்த வேல்யூவில் எனக்கு வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பேர்ஸ் டேட். எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் குழப்பி கிடக்கு, எனக்கு வந்து இதை வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பேர்ஸ் டேட். ஓகேவா? கன்வெர்ட் த டேட் வேல்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேவா? சிம்பிள், பட் இது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் சைடு போயிட்டீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு இருக்கும் டேட் ஃபார்மேட்லாம். ஸோ பேர்ஸ் டேட் யூஸ் பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் மாற்றுவோம். அதுக்கப்புறம் ஃபார்மேட் டேட் யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே யூசர் அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது பேர்ஸ் டேட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குல்ல, YYY MMDDயில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் இருக்கனால நான் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதா, இது வந்து டேட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேர்ஸ் டேட். ஆமாம், தட்ஸ் இட். டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஃபார்மட் டேட் அண்ட் பேர்ஸ் டேட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ஃபார்மேட்டில் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் YYDDMM கொடுத்துருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து இதே இதில் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் மண்டேன்னு இருக்குது, எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? இதில் வேணாம், மண்டேன்னு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து இதை வந்து பேர்ஸ் டேட்டில் போட்டு நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன மெசேஜ் வரும், அது கன்வெர்ட் ஆகுமா இல்லையாங்கிறத வந்து எனக்கு பார்த்து நீங்கள் வந்து EOD மெயிலில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டேட் ஃபங்க்ஷன்ஸ்.